ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் இப்போவே நியூஸ் வந்து அப்போ எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷன் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நைட்டு டைமில் தான் சண்டே எவிக்ஷன் நடக்கும். பட் நைட்டே ஆகலை, இன்னும் உங்களுக்கு புரியுதா? நைட்டே ஆகலை. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துச்சு, இது 2 hours முன்னாடியே வந்துருச்சு. பட் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இதை இன்னும் வைடர் படுத்த தான் நான் உங்களுக்கு இந்த நியூஸை நான் சொல்லுவேன். ஸோ இந்த வாரம் இந்த வீட்டை விட்டு எலிமினேட் செய்யப்பட்டு வெளிப்போகும் நபர் யார் என்றால் மஞ்சரி. ஸோ மஞ்சரி தான் எவிக்டட் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராணவ் எவிக்டட் அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. ஸோ 2 எவிக்ஷனாக இருந்தால் இவங்க 2 பேர் போவாங்க. பட் இப்போ வரை வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்ல முடியல, 2 பேருக்கும் 50-50 தான் வருது. ஸோ இன்றைக்கி எவிக்ஷன் நடைபெற வாய்ப்பு கம்மி தான். பட் நடந்தால் ராணவ் எனக்கு தெரிஞ்சு அதிக போக வாய்ப்பு இருக்குது. மஞ்சரி இஸ் கிவிங் பெட்டர் கண்டென்ட் தேன் ராணவ் தான் நான் சொல்லுவேன். ஸோ பட் என்ன பண்ண, இப்போது மஞ்சரிக்கு தான் ரீசன்ட் நியூஸ் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி தான் ராணவ் எலிமினேட் ஆன மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. ஸோ அப்படி இன்றைக்கி சாட்டர்டே எவிக்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ராணவ் போக வெள்ள வாய்ப்பு இருக்குது. அண்ட் சேம் அஸ் வெல் டபுள் எவிக்ஷனாக மஞ்சரி போக வாய்ப்பு. பட் எனக்கு யாரை வெளில போகணும்னு நினைக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ராணவ், பவித்ரா. அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சரி போனால் கூட ஓகே தான். பிகாஸ் ஷீ இஸ் நாட் அன்டிசர்விங் தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் இப்போ எவிக்டடுன்னு நியூஸ் வருது. பட் இருந்தாலும் ஓட்டிங் வைஸ் படி மஞ்சரி கொஞ்சம் கீழே தான் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வி ஹாவ் டு அக்செப்ட் திஸ். சில நேரத்தில் உண்மையாக இருக்கிறாங்க, சில நேரத்தில் கண்டென்ட்டை பார்த்துருக்காங்க. ஸோ ஜாக்லின் அடுத்து பலியாடா அப்படின்னு பயந்து நிற்கிறாங்களாம், அப்படிலாம் நியூஸ் வருது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்த வீட்டை விட்டு யார் வெளியேற போகிறாங்க? ராணவன் வருது, மஞ்சரின்னு வருது, தெளிவாக தெரில. சாட்டர்டே எவிக்ட் ஆக வாய்ப்புகள் கம்மி. ஸோ ஒரு அன்கிளியரான இன்ஃபர்மேஷன் தான் கைஸ் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். ஸோ இந்த வார எவிக்ஷன் அன்டவுட்டட்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு மிக சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விழிப்பது உங்கள் ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல்.